இல்லை ரவிக்குமார் சாரை ஞாபகப்படுத்துகிறா அது எப்படி பேசாம போகும். ரவிக்குமார் சார் பாசிட்டிவான ஒரு நான் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள நான் ஏற்கனவே ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி சிஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஆசையாக அண்ணான்னு சொல்லுவாங்க. எப்பவுமே விசாரிச்சுவாங்க, என்ன படம் பண்ணிருக்கீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கரெக்டாக பண்ணுங்க, இது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி அலாம் தான், அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி. அண்ட் நிச்சயமா நான் சார்ட்டு கேட்பேன், முத்துலாம் எத்தனை நாள் சார் பண்ணீங்கன்னா 40 நாளில் பண்ணேன், 45 நாளில் தான் பண்ணேன். சார் அவ்வளோ பெரிய படத்தை எப்படி சார் 45 நாளில் பண்ணீங்கன்னா, அவ்வளோ பண்ணால் போதும், கரெக்டாக பண்ணால் அவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அனுபவம்லாம் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்தது. எனக்கு இப்போ ஆசையாக இருக்கு 45 நாள்லாம் ஒரு படம் முடிக்கணும்னு. மினிமம் 100 நாள் ஆகிடுது அது. ஏன்னா இப்போ படங்கள் வந்து 25 நாள் ஓடினா சில்வர் ஜூப்ளின்றதுனால நாங்கள் ஷூட்டிங்கை 100 நாள் ஆகிட்டோம். ஷூட்டிங் 100 days அப்படின்னு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். பட் உங்ககிட்ட புரியல, நீங்க அது இருக்கு சார். டெஃபினட்டா இனி வர காலகட்டங்களில் எல்லாருமே பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு தனியாக உங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க அந்த கிளாஸும் எடுக்கணும் சார், நிறைய பேருக்கு அது டெஃபினட்டா தேவைப்படுது சார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பட்ஜெட் எல்லாருக்குமே அதை கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே ஆசைப்படுறது தான். பட் பெருசா பண்ணணுன்ற ஐடியா வரும்பொழுது அதை பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் கே. ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், பிரபுசாலமன் சாரா இருக்கட்டும், எனக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து நான் மைனா ஆடியோ லான்ச் வந்து கடைசியில் ஒரு ரோல நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து சேனல்ல இருந்து பாஸ் கொடுத்தாங்க, 2 பேருக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்களோட மேடையில் இருக்கேன்ற சந்தோஷம் எனக்கு. இப்படி நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. யாரெல்லாம் நான் ஸ்கிரீன்ல பார்த்து சந்தோஷப்பட்டனோ அவங்களெல்லாம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றதோ இல்லை மேடையை ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு.